ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்திலே நீ எதிர்பார்த்த விஷயத்துல ஒரு முக்கியமான நல்ல செய்தியை சொல்ல போறேன். நீ எதிர்பார்த்தது எப்போது நடக்கும், நீ ஆசைப்பட்டது எப்போது கிடைக்கும் என்று எங்கிதானே காத்திருந்தாய். இதோ உனக்கான எல்லா விஷயங்களையும் நடத்தி தரதுக்காக உன் சாயப்பா நான் வந்துட்டேன். 1000 பேர் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த வாய்ப்பு வெற்றியாக மாறணும்னா அதுக்கு நீதான் கடுமையாக உழைக்கணும். யாரையும் எப்போதும் எதிர்பார்த்திருக்காதே நான் சொல்லியிருக்கிறது இப்போதாவது உனக்கு புரியுதா? யாராவது தவறு செஞ்சுட்டு உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா அதை அவர்களுக்கான பரிசாக நீ கொடுத்துரு. அதே நேரத்துல அவங்க செஞ்ச தவறு மூலமா நீ கஷ்டப்பட்டதையும் காயப்பட்டதையும் மறந்து போய் உனக்கு நீயே பரிசாக அதை கொடுத்து விடு. மறதியும் மன்னிப்பும் நீ நிம்மதியாக வாழ்வதற்கான வழிகள் தான். ஏன்னா அடுத்தவன் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டான்றதுக்காக அதையே மனசுல போட்டு யோசிச்சு குழப்பிக்கிறதும் அதை நினைச்சே கவலைப்படுறதும் உன் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் உனக்கான தண்டனையாக இருந்துவிடக் கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். எதிரியாக இருந்தாலும் அவன் மீது நீ அன்பு செலுத்தலாம். ஆனா சுலபமா அவனை மட்டும் நம்பிவிடாதே என் செல்லமே. அன்புங்கிறது வேற, நம்பிக்கைங்கிறது வேற. எல்லார் மீதும் அன்பாக இருக்கலாம், ஆனால் நம்பிக்கையை அளவோடு மட்டும்தான் கொடுக்கணும். உனக்கு தெரியாதவங்க யாரோ ஒருத்தர் உனக்கு துணையா ஆதரவா பேசுறாங்கன்றதுக்காக உன் கூடவே இத்தனை நாள் இருந்தவங்களையும் உன்னை புரிந்தவர்களையும் நீ உதாசீனம் செய்து விடாதே. ஏன்னா உன் கூடவே இத்தனை நாள் இருந்தவங்களை நீ உதாசீனம் செய்வதென்பது உனக்கு நீயே கொடுத்து கொள்கிற தண்டனையும் உனக்கு நீயே செஞ்சுக்கிற கெடுதல் போலவும் தான். நீ தேடும் போது நான் கிடைக்கலன்றதுக்காக உன்னை நாடிய போது நீ என்னை மதிக்காமல் இருப்பது சரி கிடையாது. நீ இந்த சாயப்பா கிட்ட சில விஷயங்களை கேட்ட, ஆனா காரண காரியத்தோடு தான் நான் அதை தள்ளி வச்சனே தவிர கூடிய சீக்கிரமே உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ மனநிறைவு அடையும்படியாக உனக்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாம எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு நடந்து கொள்ளக்கூடிய ஆளாக இருந்தது. எதுவா இருந்தாலும் அன்போடு கேட்டுப்பார். அதே நேரத்துல புத்திசாலித்தனத்தோட அடுத்தவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாரான ஆளாயிரு. நிதானத்தோட எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பாரபட்சமின்றி நீ தீர்ப்பு வழங்க தயாரான ஆளாக இருந்தால் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். நீ எதை இழந்தாலும் இழக்காவிட்டாலும் கௌரவத்தையும் தன்மானத்தையும் மட்டும் இழக்கவும் கூடாது. அதை இழப்பதற்கு அடுத்தவர்களுக்கு இடமும் தந்துவிடக் கூடாது. அடுத்தவங்க உனக்கு எப்போது மரியாதை கொடுக்கும் விதத்துலதான் உன்னுடைய செயல்கள் சரியானதாக இருக்கட்டும். உன் தன்மானத்திற்கு இழுக்கு வரும்படி அடுத்தவர் யாரும் நடந்து கொள்ளும்படி நீ விட்டுவிடாதே என் செல்லமே. உன்னை புரிந்து கொள்ளாத போதும் அல்லது அடுத்தவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்படும் போதும் மனிதன் மற்றவளை முட்டாளாக நினைச்சிடறான். அவன் உன்னை புரிஞ்சு காட்டி அப்படியே போகட்டும்னு விட்டுடு. அடுத்தவங்க உன் வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறதால உன் வாழ்க்கையில எதுவும் மாறிட போறதில்ல. நீ முன்னேற துடிக்கும் போதும் உன் வாழ்க்கையில புதுசா முயற்சி செய்யும் போதும் யார் என்ன சொன்னாலும் என்ன நினைச்சுக்காலும் நினைச்சுக்கிட்டுன்னு விட்டுட்டு உன்னுடைய அறிவின் மூலமாக திறமையின் மூலமாக நீ சாதிக்க தயாராக என் தங்கமே. காலம்ங்கிறது நீ பயந்தாலும் ஓடும், பணிந்தாலும் ஓடும். துணிந்தால் மட்டும்தான் காலம் உன் பின்னால ஓடி வரும். நீ அடுத்தவங்களை பார்த்து கட்டளையிடக்கூடிய அளவுக்கு நல்ல உயர்ந்த பதவியில இருக்கணும்னு நினைச்சீனா முதல்ல நீ பணிந்து போக கற்றுக்கொள். வாழ்க்கையில பணிவும் துணிவும் தைரியமும் எல்லாமே இருக்கக்கூடிய உனக்கு கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல செய்தியை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இப்போ எந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைச்சியோ அது உனக்கு வெற்றிகரமாக நடக்கதான் போகுது. அதனால எந்த கவலையும் நினைச்சு கண்ணீர் வடிக்காம உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கேன்னு தைரியமாக இரு. 1000 பேர்கிட்ட போய் நீ உதவி கேட்டாலும் கடைசியில் உனக்கு உதவ போவதெனவோ இந்த சாயப்பா நான் தான். அதனால என்ன சரணடைஞ்ச நீ யாருக்கிட்டையும் போய் உதவின்னு தேடி போக வேண்டாம். உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா. உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் எல்லாமே எனக்கு தெரியும். நீ நினைச்சது போல எல்லா விஷயங்களையும் நான் முடிச்சு தர்றேன். உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களுக்கு நீ நல்லது செய்யும் எண்ணத்தோடு இருந்தால் நீ என்னை தேடி வர வேண்டாம். உன் சாயப்பா நானே உன்னை தேடி வருவேன். உன்னுடைய மனசுல நீ என்ன யோசிக்கிறன்றதை அடுத்தவங்க புரிஞ்சு காட்டியும் பரவாயில்ல. ஆனா உன்னுடைய வலியையும் வேதனையும் கஷ்டத்தையும் கூட புரிஞ்சுக்காம உன்னுடைய உணர்வுகளை காயப்படுத்தும் உறவுகளை நினைச்சு கண்ணீர் வடிக்காதே. யாருக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அதை உன் சாயப்பா நான் பாத்துக்கிறேன். உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை என்னிடம் ஒப்படைச்சு விடு. என் கண் முன்னால் நின்று உன் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் கேட்டாய்தானே. இனி உன் வாழ்க்கையில நடக்க போகிற அற்புதமான மாற்றங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தும். எல்லாமே நீ நினைச்சது போல இனி நல்லபடியாக நடக்கும். உனக்கு துணையாக உன் சாயப்பா நானும் இருந்து நல்வழி செய்வேன்.